வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் டேப்லெட் பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம ஸ்லீவோடைய எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மெத்தடை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்லீவில் இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அனதர் ஸ்லீவில் இப்போ நல்ல ஒரு பிக் சைஸாக இருக்கிற பார்டரில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். அதுக்கு நான் சேம் மேட்சிங் கலர்லேயே டேப்லெட் பீட்ஸ் அண்ட் த்ரெட் அண்ட் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தின் நீடிலாகவும் இருக்கணும். ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்பர் 10 சைஸில் இருக்கிற ஹேண்ட் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ டேப்லெட் பீட்ஸ் ஹேங்கிங்ஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவோட எட்ஜஸில் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்லீவை இந்த மாதிரி இப்போ வச்சுட்டு இந்த ஸ்லீவோடைய எட்ஜஸில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறோம். அதுக்கு நீடில் த்ரெட் கவுண்டிங்ஸ் நீடிலில் 1 த்ரெட்டாக எடுத்து அதை டபுளாக நாட் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த நீடில் அந்த ஸ்லீவோடைய எட்ஜஸ் பக்கம் ஒரு ஃபோல்டு ஒரு ஸ்டிச் ஒன்று இருக்கும். அது பக்கமாக நம்ம ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ப்ளைனாக இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு ஃபோல்டு அந்த எட்ஜஸில் இருக்கும். அது பக்கமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேங்கிங்ஸை நம்ம நீடில் பீட்ஸ் எல்லாம் கோர்த்து மேக் பண்ணிக்கிடலாம். இந்த பீட் ஹேங்கிங்ஸ் ஒரு ஷார்ட் லென்த்தில் வேணும் அப்படிங்கிறனால 3 கவுண்டிங்ஸ் ஆஃப் சுகர் பீட், 1 டேப்லெட் பீட் அண்ட் 1 சுகர் பீட், இந்த கவுண்டிங்ஸில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அண்ட் அதை அந்த த்ரெட்டில் ஃபுல்லும் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு சுகர் பீடை மட்டும் ஜஸ்ட்டு கீழே மட்டும் மூவ் பண்ணி வச்சுட்டு அகெயின் நம்ம ரிவர்ஸில் அந்த டேப்லெட் பீட்ஸ் அண்ட் 3 சுகர் பீட்ஸ் வழியாக இந்த மாதிரியாக நீடில் அண்ட் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் இப்போ நம்ம அந்த டைட்டாக அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு மேலே கூடி அந்த நீடில் மட்டும் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னோம்னா அந்த த்ரெட் லூஸாக இல்லாமல் த்ரெட்டு அதிகமாக தெரியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைட் கொடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பியூட்டிஃபுல் ஹேங்கிங்ஸும் இந்த மாதிரி நமக்கு மேக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் லென்த்தில் இருக்கும். அண்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதர் பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸ்டாக வேண்டாம். ஏன்னா இது ஒரு டேப்லெட் பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். இதே மாதிரி தான் ஸ்லீவோடைய ஃபுல் எட்ஜஸ்லேயும் இந்த மாதிரியாக டேப்லெட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மால் ஹேங்கிங்ஸில் இந்த மாதிரியாக டேப்லெட் பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணிக்கிட்டேன். இது ஃபினிஷ் பண்ணது முடித்ததுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்தது. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி ஒரு டேப்லெட் பீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ளவுஸுடைய எட்ஜஸில் ஸ்லீவ் எட்ஜஸில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்டு புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான டேப்லெட் பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.